வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதி முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னாக்கா, இந்த கடன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் இருக்கும். ஏதோ ஒரு வகையில நம்முடைய பொருளாதார பற்றாக்குறையினால நம்ம கடன் வாங்குறோம். அது வீட்டு லோனா இருக்கலாம், கார் லோனா இருக்கலாம், வண்டி லோன், இல்ல நம்முடைய தேவைகளுக்காக வாங்குற கடனாக இருக்கலாம். இந்த கடன் மூலியமா மன உளைச்சல் ஏற்பட்டு, அதுவே ஒரு நோயாக மாறி, இந்த கடன் அப்படிங்கிறது இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தி, உடல்நிலையில சில பாதிப்புகள அது நம்மளுக்கு ஏற்படுத்திருது. அப்போ டோட்டலா அந்த வியாதி அப்படிங்கிறது, மன உளைச்சல் அப்படிங்கிறது மூலியமா ஏற்பட்டு, உடம்புக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். மருத்துவமனைக்கு போய் அது மருத்துவ செலவுகள பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கடன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இன்னைக்கு இருக்குது. பொதுவா எல்லாத்துக்குமே. இந்த கடன நாம எப்படி அடைக்கிறது? இந்த எந்த நேரத்தில இந்த கடன அடைச்சா நம்மளுக்கு மீண்டும் கடன் பெருகாம இருக்கும்? கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அம் சீக்கிரம் அடைக்கிறது அல்லது அதை விட ஜாஸ்தியாகாம பார்த்துக்கிறது. நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வாங்கிக்கிறது. தலைக்கு மேல போகும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கடன். அந்த மாரி கடன நம்ம மீண்டும் வாங்காம இருக்கறக்கு, ஏற்கனவே ஏற்பட்ட கடன எந்த முகூர்த்தத்தில, எந்த நேரத்தில, எந்த நாள்ல அந்த கடன திருப்பி குடுத்தா, நம்ம மீண்டும் பெருகாம தடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சில முகூர்த்தங்கள ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்காங்க. சொல்லியிருக்காங்க நேரங்கள. எத்தனையோ முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதுல இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன அடைக்கிறதுக்கு நம்ம சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம், மேஷ லக்னம், அனுச நட்சத்திரம், விருச்சிக லக்னம். இந்த 2ம் வரக்கூடிய நாள்கள்ல இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலங்கள்ல நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகையில எவ்வளவா இருந்தாலும், அன்னைக்கு அந்த நேரத்துல, அந்த முகூர்த்த நேரத்துல நம்ம கையில எவ்வளவு இருக்கோ, ஒரு ரூ. 100 இருந்தா கூட, ஒரு ரூ. 500 இருந்தா கூட, அத ஒரு கவர்ல வச்சு, நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு, இனி இந்த மாரி கடன் எனக்கு அதிகமாகக் கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நம்மளுக்கு மாசமானா ஒரு லோன் கட்டுவோம் இல்லையா? அந்த லோன் கட்டக்கூடிய நேரத்துல, நம்ம எடுத்து வச்ச இந்த பணத்தையும் அது கூட சேர்த்து கட்டும்போது, அந்த கடன் விரைவில முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்து வருது. இதுல அடைச்சவங்க ஏராளம். நெறைய இது வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு சாதகமாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு இதுக்குண்டான வழிய காமிச்ச அந்த சித்தர்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஏன்னா, அப்பவே அந்த சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த காலத்துல, இந்த கலிகாலத்துல மனிதன் கடனால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகப் போறான் அத்தனை பேரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, இந்த முகூர்த்த காலங்கள்ல இந்த மனித இனம் அந்த கடன அடைச்சுட்டா, மீண்டும் பெருகாம தடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள். பொதுவாவே சித்தர்களுக்கு மக்கள் உலக மக்கள் அனைவரும், எல்லா ஜீவராசியும் நலமுடன் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கும். அப்படி அவங்க மனசுல தோணுன இந்த எண்ணம் தான் இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள், நேரம். இதுல நம்ம கடன அடைக்கும்போது, பெரிய லெவலுக்கு நம்ம கடன் ஆகாம தடுக்கப்படும். சீக்கிரமாவே அந்த கடன நம்மளால அடைக்க முடியும். சரி. இந்த அப்போ அந்த இன்னைக்கு எல்லாத்துக்குமே கடன் இருக்குது. கவர்மெண்ட் வரைக்கும் கடன் தான்.
இந்த முகூர்த்த நாட்கள்ல ஒரு கடன அடைச்சுட்டோம் அப்படின்னாக்கா, மீண்டும் நம்மளுக்கு கடனே வராதா? அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? வரும். ஆனா, அது பெருசாகாம இருக்கும். நம்முடைய கண்ட்ரோல், நம்மளுடைய வருமானத்துக்கு ஏத்த மாரி கடன் இருக்கும். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நம்ம பெரிய லெவலுக்கு போகாம, நம்ம கட்டக்கூடிய அளவுக்கு கடன் நம்மளுடைய கட்டுக்குள்ள இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த முகூர்த்த நாளுடைய முக்கியமான ஒரு தகவலா இருக்கும் அந்த முகூர்த்த நாளுக்கு. சரி, இப்போ முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஒருத்தருக்கு சொல்லப்பட்ட இந்த உலக மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள், ஒரு சமாச்சாரத்துல கட்டாயம் விஞ்ஞானம் கலக்காம இருக்காது. ஏன்னா, அத பேஸ் பண்ணி தான் இந்த மக்களுக்கு நம்மளுக்கு எப்படி புரியுமோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த முகூர்த்த நாட்கள எடுத்து, எப்படி செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதுல விஞ்ஞானமும் கலந்திருக்கும். சரி, இப்ப நம்ம இதுல என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லப் போறோம் அப்படின்னாக்கா, குறிப்பிட்ட நாள்ல, குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய நாள்ல, குறிப்பிட்ட லக்னம் உருவாகக்கூடிய நாள்ல, அந்த நாள்ல இந்த கடனுக்கு உண்டான ஒரு பகுதி உங்க கையில இருக்கிற பணத்த ஒரு கவர்ல வைங்க. சாமி படத்துக்கு முன்னாடி நின்னு, நல்ல மனமார வேண்டிக்கங்க. மன உருக, அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் நல்ல ஒருநிலைப்படுத்தி வேண்டிக்க சொல்லுவோம். வேண்டிட்டு இந்த பணத்த கடன் நம்மளுக்கு அடைக்க இப்போ ஒரு ஒரு ரூ. 15,000 நம்ம லோன் கட்ட வேண்டியிருக்குது அப்படின்னாக்கா, ஒரு ரூ. 100 நம்ம எடுத்து வைக்கிறோம். அன்னைக்கு இருந்த பணத்துல ரூ. 100 எடுத்து வைக்கிறோம். அந்த ரூ. 100 அந்த ரூ. 15,000 சேர்த்து நம்ம சேர்த்து குடுக்குறோம். லோன் கட்டுறோம். அப்போ அந்த கடன் சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறது. சரி, இது எப்படி வேலை செய்யுது? அந்த லக்னமா? அந்த ராசியா? இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி வரக்கூடிய நாள். அஸ்வினி கேதோடது, மேஷம் செவ்வாயோட வீடு. ஃபோர்ஸா, தைரியமா ஒரு காரியத்தை செய்யக்கூடிய உகந்தமான ஒரு செவ்வாயோடைய லக்னம் போயிட்டு இருக்கும்போது, அ இந்த ஒரு கடன் அடைக்கக்கூடிய முயற்சியை நம்ம மேற்கொள்றோம். அதே மாரி விருச்சிகம் அப்படிங்கிறதும் செவ்வாயோட வீடு. அனுசம் அப்படிங்கிறது சனியோடைய நட்சத்திரம். இந்த விருச்சிகம் செவ்வாயோட வீடா இருக்கிறதுனால, தன்னுடைய முயற்சியும் செவ்வாய் தொழில் சம்மந்தப்பட்டது மூலியமா தொழில்ல நல்ல ஒரு வருமானம் நம்மளுக்கு கூடும். தொழில் மூலியமா ஒரு முயற்சிகள் நம்மளுக்கு பெருகும். அப்போ இங்க எது நம்மளுக்கு அதிகபட்சம் நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, அந்த பிரபஞ்ச பேராற்றலான நம்மளுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச பேராற்றல், நம்முடைய மனத ஒருநிலைப்படுத்தி வேண்டிக்கும்போது, அதாவது இந்த கடனை எந்த காரணத்த கொண்டும் நான் சீக்கிரம் அடைச்சிரணும். மீண்டும் எனக்கு பெருகக்கூடாது. இத நான் திரும்ப வாங்கக்கூடாது. என்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப நம்முடைய கட்டுக்குள்ள நானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதல் இருக்கும். அப்போ ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, ஒரு 3 நிமிஷமோ இந்த வேண்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எண்ணத்துல ஆழமா பதியும். இந்த கடன நான் சீக்கிரமா அடைச்சிருவேன். இனிமே நான் இதுக்கு மேல பெரிய கடன் நான் வாங்க மாட்டேன். என்னுடைய கௌரவத்தையோ, என்னுடைய தொழிலையோ, எனக்கு மன உளைச்சல தர மாரியோ இந்த கடன் இனிமே அமையாது அப்படின்னு ஒரு சங்கல்பம். ஆழ் மனசுக்கு குடுத்துடுறோம் முழுசா. என்ன ஆகும்? ஆழ் மனசுக்குள்ள இருந்த அந்த பதிவு நேரா பிரபஞ்சத்துக்கு போகும். எந்த ஒரு செயல செஞ்சாலும் அது திரும்ப நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது தானே இயற்கையோட விதி. அதன் பிரகாரம் நம்ம என்ன நினைச்சோமோ, என்ன சொன்னோமோ, எந்த விதமான சங்கல்பத்துல உள்ளுக்குள்ள வச்சோமோ, அது பிரபஞ்சத்துக்கு போயிட்டு திரும்பியும் மீண்டும் நம்மளுக்குள்ளேயே வந்து சேரும். அப்போ இந்த கடன் தீர்றதுக்கு உண்டான வழி 100% அதிகம். இது விஞ்ஞான ரீதியாவும் சரிதான். தன் எண்ணத்தின் மூலியமா தனக்கு வரக்கூடிய பாதிப்புகளை ஒரு மனுஷன் அவங்களுக்கு அவங்களே குறைச்சிட முடியும். அதை தீர்த்துக்கவும் முடியும். இதைய அப்போ இருந்த சித்தர்கள் 2500 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனிதர்களுக்கு சொல்லும்போது அதைய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள், எண்ணம், மனம், பிரபஞ்சம் அப்படிங்கிறது அவங்களோட அறிவுக்கு அந்த சமயத்துல இருந்த மக்களுக்கு எட்டாது இல்லையா? அதனால இந்த எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி
ஒரு கடவுள் முன்னாடி உட்கார்ந்து உங்க வேண்டுதலையா வைங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வேண்டுதலைக்கு உண்டான முழு ஆற்றல் நம் எண்ணத்தின் மூலியமா வெளிப்படும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தி எங்க கொண்டுட்டு போய் அது வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கு தான் கொண்டுகிட்டு போகும். நம்முடைய எண்ணங்கள் நேரா அங்க போன உடனே, அது வந்து செயலாக்கப்பட்டு திரும்பி மீண்டும் நம்மளுக்கே வந்து சேரும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே கோட்பாடு தான் இந்த இடத்துக்கும் நம்மளுக்கு உதவுது. சரி. இது இப்படித்தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டது. இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்றது, இவ்வளவு விஞ்ஞானம் தாங்கிய அந்த முகூர்த்த நாள் அப்படிங்கிறது, இந்த வரக்கூடிய ஆனி மாசம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:49லிருந்து 3:38 வரைக்கும் இருக்கும். இந்த நேரத்துல நம்மளை கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பணத்தை எவ்வளவு கையில் இருக்கோ அதை ஒரு கவர்ல வச்சு நம்ம வந்து வேண்டிக்கிறோம். குலதெய்வத்தை வேண்டிக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கலாம், அல்லது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ, இது மதம் சார்ந்த அது அல்ல. எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள் முன்னாடி உட்கார்ந்து, எனக்கு இந்த மாதிரி இனிமே கடன் வரக்கூடாது, இவ்வளவு பெரிய கடனை நான் வாங்கக்கூடாது, என்னால் என்ன அடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கடனை நான் வச்சுக்கணும், இந்த வாங்கி வச்சிருக்கிற கடனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறோம். இந்த வேண்டுதல் ரொம்ப முக்கியம். இந்த வேண்டுதல் மூலியமா தான் நம்ம அந்த கடனை அடைக்க முடியும். அப்போ இந்த கடன் அடைக்கக்கூடிய அந்த நேரம், அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 1:49லிருந்து 3:38 வரைக்கும், இந்த காலங்களில் நம்ம அடைக்கக்கூடிய கடன் மீண்டும் கட்டாயம் பெருகாமல் தடுக்கப்படும். இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறும் இந்த டைம். இப்போ நான் வந்து திருப்பூர்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த டைம் வந்து 1:49 3:38 வரைக்கும் இருக்கு. இதுவே வேற மாநிலமாக இருந்ததுன்னா அந்த ஊர் சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி லக்னம் வந்து மாறும். இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு விழுகக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமாகவும் அனுச நட்சத்திரமாகவும் வரும். இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் நிற்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஊருக்கும் சில நிமிஷங்கள்ல மாறுபாடு ஏற்படலாம். நாடுகளுக்கு வேற நாடுகளுக்கு வந்து மணிக்கணக்கில் மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதற்கு தகுந்த மாதிரி அந்த மைத்திர முகூர்த்தத்தை நேரத்தை நாம் கணிச்சுக்கிறது நல்லது. அந்த நேரத்தில் நம்ம அந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா, கட்டாயம் நம்மளுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமான ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.